த்ரோட் பெயினா இருக்கு, டாக்டர் கிட்ட போனாங்க. அவர் என்ன சொன்னாரு, நீங்க என்ன ரொம்ப கத்தி பேசுற மாதிரியான உங்க வேலை ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டாரு. அந்த மாதிரி வேலைலாம் செய்யல சார், யூடியூப் வச்சிருக்கேன், இந்த ராசி பலன் நடக்காதுன்னு தொண்டை வலி கத்தின்னு இருக்கேன், யாரும் அதை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நீங்க இந்த மாதிரிலாம் வேகமாலாம் கத்தக்கூடாது, இப்படியே கத்துனீங்கன்னா உங்க தொண்டையில நிறைய பிரச்சனை வரும், பொறுமையா சொல்லுங்க, பொறுமையா பேசுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ராசி பலன் பொது பலன் தான் ஒரு 30% தான் பலன் கொடுக்கும்னு சொல்லி சொல்லி கத்தி கத்தி அதை யாரும் பாக்குறது இல்ல. என் தொண்டை போனது தான் மிச்சம். என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. யூடியூப் கூட பரவாயில்லங்க, இந்த இன்ஸ்டாகிராம் ரொம்ப மோசங்க. நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டுட்டு கமெண்ட்ல நானே பின் பண்ணியிருக்கேன், ராசி பலன் ஒரு பொது பலன் தான், ஃபர்ஸ்ட் அதை போய் பாருங்க, ராசி பலன் நடக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன், அந்த கமெண்ட்ல வந்து வீணா புலமாதீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மாதிரி டைப் பண்ணி போட்டேங்க. அதை கூட படிக்க டைம் இல்லைங்க. ஒரு குரூப் இந்த இன்ஸ்டாகிராம்ல வேலை வெட்டிலாம் விட்டுட்டு கமெண்ட் பண்றதுக்கு ஒரு குரூப் வந்து இருக்கும் போலங்க. நம்ம என்ன போட்டாலும் கமெண்ட் பண்றான், நம்ம சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டான். ராசிக்கு பலன் சொல்லிட்டு இருக்கோம், ஆனா ராசிப்படியே நடக்காதுங்க. உங்க ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, கிரக நிலைகள் ஒண்ணு இருக்கு, தசாபுத்திகள் ஒண்ணு இருக்கு, அதுதான் பலன் கொடுக்கும். ராசி பலன் அப்படிங்கிறது சும்மா ஒரு ஓரலா சொல்ற பொது பலன் தான் சொன்னா அதை கூட காதுல வாங்க மாட்டான். நம்ம என்ன சொல்ல வரங்கிறதே காதுல வாங்குறது இல்ல, சும்மா கமெண்ட்ல போய் அடிச்சு விடுறது. இதுக்குன்னு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கும் போல, என்னென்னமோ போடுறான், அந்த கமெண்ட் போடுறான், படத்துல வர கமெண்ட்ல போற எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு, ஓ இன்ஸ்டாகிராம்னா இப்படிதான் இருக்கும் போல, நம்ம என்ன வீடியோ போட்டாலும் அது கமெண்ட் பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், அவனுக்கு அவனோட வேலையே கமெண்ட் பண்றதா 24 மணி நேரம் போல சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கமெண்ட் பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லைங்க. பட் நான் சொல்ற விஷயத்துல ஏதோ உண்மை இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க, என்ன ஃபாலோ பண்ணுவீங்க, நம்ம ஜோதிட நல்ல சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஜோசியத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளையும் பொய்களையும் நான் ரொம்ப ஆணித்தரமா தீர்க்கமா சொல்லிக்கிட்டு வரேன். நான் ராசி பலன் சொல்றது கூட ராசி பலன் சொன்னாதான் ஃபாலோவர்ஸ் வராங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேல வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, யூடியூப்ல 20 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதெல்லாம் நான் ராசி பலன் சொன்னதுனால தான் வந்தாங்க. மக்களுக்கு தெரிந்த ராசி பலன் மூலமா தான் நான் வந்து பயணித்து அவங்களை கொண்டு வந்து அதுக்கப்புறம் சில உண்மைகளை சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா வந்து மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. காலங்காலமா மக்களுக்கு ராசி பலன் சொல்லி சொல்லி அப்படியே பழகி வச்சுட்டாங்க. புதுசா நான் இப்போ வந்து ராசி பலன் நடக்காதுங்க, அது வந்து ஒரு 20-30% நடக்கும்னு சொன்னா ஏத்துக்க முடியாது. ஒரு விஷயத்த உடனே ஏத்துக்க மாட்டாங்கல்ல. சரி ஜோதிடங்கள்ல ராசி பலன் வந்து ஒரு 30% தான் பலன் கொடுக்கும்னு சொல்றீங்க, நீங்க தசாபுக்தி தான் சொல்றீங்களா? அப்படின்னா என்ன தசாபுக்திலாம் என்ன அப்படின்னு எங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இப்ப நம்மளுடைய சிஎம் இருக்காரு, அவருடைய ஆட்சி காலம் 5 வருஷம். அவர் ஆட்சிக்கு வந்தாதான் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும். நல்லது செய்யலனாலும் சரி, நல்லது செய்யணும்னாலும் சரி, கெட்டது செய்யணும்னாலும் அவர் ஆட்சிக்கு வந்தாதான், பதவி ஏற்றாதான் அந்த விஷயம் நடக்கும். அதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ நம்மளுடைய ஆயுட்காலம் 120 வருஷம் கொடுத்திருக்காங்க ஜோதிட ரீதியா. 9 கிரகங்கள் கொடுத்திருக்காங்க ராகு கேதுக்களை சேர்த்து. இப்போ எப்படி சிஎம்முக்கு 5 வருஷம் ஆட்சி காலமோ 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வருடங்கள் ஆட்சி காலமா கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து சுக்கிரனுக்கு 20 வருஷம், செவ்வாய்க்கு 7 வருஷம், கேதுக்கு 7 வருஷம், சனிக்கு வந்து 19 வருஷம், புதனுக்கு 17 வருஷம், குருவுக்கு 16 வருஷம், ராகுக்கு 18 வருஷம். என்ன கிரகங்கள் இருக்கு, சூரியனுக்கு வந்து 6 வருஷம், சந்திரனுக்கு வந்து 10 வருஷம். இப்ப நான் சொன்ன விஷயங்களை நீங்க மைண்ட்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எப்ப கேட்டாலும் சொல்ற மாதிரி இருந்தால் தான் நான் அடுத்தடுத்து சொல்ற விஷயங்கள் புரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ஆட்சி காலத்தை வருஷத்தை ஒதுக்கிட்டாங்க. மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க, அந்த நட்சத்திர அதிபதினு இருப்பாங்க. இப்ப நீங்க மீனராசி உத்திரட்டாதி ஸ்டார்ல பிறந்திருக்கீங்கன்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரோட அதிபதி யாருன்னா சனி. இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அந்த அதிபதிகள் வருவாங்க. அந்த அதிபதிகள் யாருன்னா அந்த 9 கிரகங்கள் தான். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரோட அதிபதி யாருன்னா சனி. அப்பனா நீங்க அந்த நட்சத்திரத்துல தானே பிறந்திருக்கீங்க. இந்த ஜென்ம நட்சத்திரம் வந்து உங்களுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதின்னும் போது உங்களுக்கு பிறக்கும் பொழுதே சனி திசை ஆரம்பிச்சிருக்கும். அந்த உத்திரட்டாதியில 4 பாதம் இருக்கு. 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கு. நீங்க அந்த 4 பாதத்துல எந்த பாதம் பிறந்திருக்கீங்களோ, இப்ப நீங்க முதல் பாதம் பிறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சனி திசை அந்த 19 வருஷம் ஸ்டார்டிங்கே வந்துடும். நீங்க பிறந்ததுல இருந்து அந்த சனி திசை ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுல இருந்து உங்களுடைய 19 வயசு வரைக்கும் இந்த சனி திசை இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப 2ஆம் பாதம் பிறந்தீங்கன்னா அதுல கொஞ்சம் முன்னாடியே பாதி வருஷம் போயிடும். ஒரு 4 வருஷம் போதும், ஒரு 5 வருஷம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 14 வருஷம் உங்களுக்கு சனி திசை நடக்கும். உங்களுடைய 14 வயசு வரைக்கும் சனி திசை நடக்கும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட தசைகள் நடக்கும். இப்போ சனி தசை வந்து இப்போ ஒரு 19 வயசு முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து 20 வயசுல இருந்து என்ன தசை ஆரம்பிக்கும்னா, பொதுவா ஜோதிடத்துல வரிசை எப்படி வரும்னா சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை, மறுபடியும் சூரிய தசை அப்படின்னு திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இப்போ இங்க வந்து சனி தசையில நீங்க பிறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி தசை நடந்து முடிஞ்சிருச்சு 19 வயசு வரைக்கும். சனி தசைக்கு அடுத்த திசை என்னன்னா புதன் தசை வரும். அது ரூல், இதை மாத்தக்கூடாது. 19 வயசுக்கு அப்புறம் புதன் தசை அந்த 17 வருஷம் உங்களுக்கு நடக்கும். அந்த புதன் திசை 17 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேது திசை வந்து ஒரு 7 வருஷம் நடக்கும். அந்த கேது திசை 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 20 வருஷம் சுக்கிர திசை நடக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களோட தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய மனித ஆயுள் ஒரு 60-70 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 60-70 வருஷத்துக்குள்ள நல்ல யோக கிரகங்கள்
இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கேது, சுக்கிரன், புதன் சொன்னேன். இதெல்லாம் நீங்க பிறந்த நேரப்படி கணிக்கப்பட்ட ஜாதகத்துல உங்க லக்னப்படி, உங்க ராசிப்படி நல்லது செய்யக்கூடிய கிரகங்களான்னு பார்க்கணும். இந்த நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் 12 பாவங்கள் இருக்கு. அந்த 12 பாவங்கள்ல உட்கார்ந்து இருக்கான்னு பார்க்கணும். அந்த கிரகத்தோட எந்த கிரகம் இணைந்து இருக்குன்னு பார்க்கணும். அந்த கிரகத்துக்கு எந்த கிரகத்தோட பார்வை இருக்கு, நல்ல கிரகத்தோட பார்வையில இருக்கா, கெட்ட கிரகத்தோட பார்வையில இருக்கா, நல்ல கிரகத்தோட சேர்ந்து இருக்கா, கெட்ட கிரகத்தோட சேர்ந்து இருக்கா. ஒவ்வொரு ராசிக்குள்ள 3 நட்சத்திரங்கள் இருக்கும். எந்த நட்சத்திர சாரத்துல அந்த பாதத்துல உட்கார்ந்து இருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறந்த உடனே சனி திசை வந்துடும். அந்த சனி வந்து உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்னத்திற்கு யோகரா, உங்க லக்னப்படி ஒரு யோக கிரகமான்னு பார்க்கணும். அந்த யோகரான சனி நல்ல பாவகத்துல உட்கார்ந்து இருக்காரான்னு பார்க்கணும். அப்படி இருந்தாதான் அந்த சனி திசை உங்களுக்கு நல்லது செய்யும். நம்ம எப்போ வளரும், நம்ம எப்போ குரோ ஆகும்னா நம்ம வந்து ஒரு 20-26 வயசுக்கு மேலதான் நம்ம கெரியர் நோக்கிலாம் போவோம். இப்போ இந்த மாதிரி இப்போ சனி தசை வந்து உங்களுக்கு நல்லது செய்யுதுன்னா அந்த 19 வயசுக்குள்ளே முடிஞ்சு போச்சுன்னா அந்த 19 வயசுல நம்மளால பெருசா எந்த அளவு சாதிக்க முடியாது. எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய, எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய அந்த சக்தி இருக்கக்கூடிய கரெக்டான அந்த 20ல இருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் அந்த 20 வருஷம் ஒரு நல்ல கிரகத்தோட தசை வந்துச்சுன்னா நீங்க லைஃப்ல நல்லா இருப்பீங்க. இதுதான் தசாபுத்தின்னு சொல்றது. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எத்தனை பேர் புரியும் தெரியல. நீங்க அஸ்ட்ராலஜியை பேசிக்கா படிக்க ஆரம்பிச்சாதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு விஷயத்த நாங்க பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். தசை அப்படிங்கிறது சனி. இப்ப புக்தி அப்படிங்கிறது என்னன்னா சிஎம் கூட நிறைய அமைச்சர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைச்சர்கள் மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்க மாதிரி இப்ப சனி தசை நடக்குதுன்னா முதல்ல சனி தசையில அதே சனி புக்தி நடக்கும். அடுத்ததா சனிக்கு அடுத்து என்ன தசை வரும்னு சொல்லிருக்கா புதன் தசை. அப்ப சனி தசையில புதன் புக்தி நடக்கும். புதனுக்கு அப்புறம் கேது புக்தி நடக்கும். சுக்கிர புக்தி நடக்கும். இப்படி உள்ள 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 போகிட்டே இருக்குங்க. இவ்வளோ விஷயம் இருக்குங்க அஸ்ட்ராலஜில. வெறும் ராசி நட்சத்திரம், ராசி நட்சத்திரம், ராசி நட்சத்திரம் இதைதான் நீங்க வந்து பாதிக்கிட்டே இருக்கிறீங்க. ராசிக்கு பலன் சொன்னா பாக்குறீங்க, லட்சக்கணக்கில் வந்து வியூஸ் போகுது. உண்மையான ஜோசியம் என்ன சொன்னா பார்க்க மாட்டீங்க. 1000 பேர் 500 பேர் தான் பாக்குறீங்க. என்ன சொல்றது, கத்தி கத்தி என் தொண்டை போனதுதான் மிச்சம். ஜோதிடங்கள் வந்து ஏதோ ஆணவத்துல இருமாப்பிள்ள சொல்றதெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கு உண்மையிலே என்னை தேடி நிறைய பேர் வராங்க. ஒரு 100 பேராச்சும் ஒரு நாளைக்கு என்னை தேடி வராங்க. சோசியல் மீடியால வராங்க. நான் தலைக்கு ஏறணும்னு சொல்லிட்டு 100 பேருக்கு ஜாதகம் பார்த்தா கூட ஒரே நாள் 20,000 என்னால சம்பாதிக்க முடியும். ஆனா நான் ஏன் ஜாதகம் பார்க்க மாட்டேன்? ஜாதகம் பார்ப்பீங்களான்னு என்கிட்ட கேட்கறவங்க கூட நான் பாக்குறது இல்லை. ஏன் சொல்றேன்னா முதல்ல ஜோதிடத்துல இருக்கக்கூடிய உண்மைகளை பொய்களை சொல்லுவான். நான் இப்பவே ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், காசை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்னால உண்மையை சொல்ல முடியாது, உண்மையை கத்துக்க முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கு ஜோசியத்துல, எல்லாத்தையும் கத்துக்கணும் இல்லையா? நான் காசை நோக்கியே என் மைண்ட் செட்டை நான் கொண்டு வந்துட்டேன்னா உண்மையான ஜோதிடத்தை நான் மிஸ் பண்ணிடுவேன். நிறைய விஷயத்த நான் கத்துக்கிட்டு நிறைய விஷயத்த உங்களுக்கு சொல்ல முடியாம போயிடும். நான் கொண்ட சட்டிக்குள்ளேயே கத்துக்கிட்ட விஷயத்தையே வச்சு குதிரை ஓட்டிக்கிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பேன். புது புது விஷயங்களை என்னால உருவாக்க முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கணும்னா அந்த இடத்துல எனக்கு ப்ரெடிக்ஷன் எடுக்க வராது. ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜரா வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுல என்னோட மைண்ட் போயிட்டு எப்ப பாரு ஜாதகம் பார்த்துட்டு காசு வாங்கிட்டு பலன் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நிறைய ஜோதிட விஷயங்கள், நுணுக்கங்கள், ஜோதிடத்துல இருக்கக்கூடிய நிறைய மர்மமான விஷயங்கள் கூட என்னால கத்துக்க முடியாது. அதனாலதான் நான் ஜாதகம் பாக்குறது இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஓப்பனா என்னை தேடி வரவங்க கிட்ட நான் சொல்லிடுறேன். இதுதான் உண்மை. உங்க மைண்ட் செட் இப்போ எப்படிதான் இருக்கும்? ஐயோ நீ ஜோசியத்துல இருக்க உண்மையை சொல்லு, பொய்யை சொல்லு, எனக்கு அதை பத்தி ஒரு கவலை கிடையாது. முதல்ல என் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. எனக்கே அங்க எல்லாம் சொல்லிட்டு அடிச்சு நடக்குது, என் வாழ்க்கையே ஏதோ நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, முதல்ல எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியா அப்படின்ற மாதிரி உங்க மைண்ட் செட் இருக்கும். ஆனா என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா எனக்கு ஜோசியத்துல இருக்கக்கூடிய உண்மையான பொய்யான விஷயத்த சொல்லணும். நான் கத்துக்கிட்ட விஷயத்துக்கு உண்மையா இருக்கணும். ஏன்னா உண்மையா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரபஞ்சம் முதல்ல முன்னுரிமை கொடுக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக நான் வந்து ஜாதகமே பார்க்க மாட்டேன், பர்சனல் ஆரோஸ்கோப்பே பார்க்க மாட்டேன்னு சொல்ல வரல. நான் சேனல் ஆரம்பிக்கும் போது என்னுடைய கமெண்ட்ல எல்லாருக்குமே நான் ஃப்ரீயா ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு இருந்த ஒரு பர்சன் தான். காசு வாங்காம கமெண்ட்ல கேட்பாங்க, கமெண்ட்ல நான் ஆன்சர் பண்ணிடுவேன் சேட் மூலமா. அப்படிதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஜாதகத்தை பார்க்க வேண்டியது முக்கியம் தான். ஏன்னா நிறைய ஜாதகங்களை பார்க்க தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஒரு ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜரா வரணும்னா நிறைய ஜாதகங்களை பார்க்கணும். பட் அதற்கு முன்னாடி நம்ம கத்துக்கிட்ட விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம இன்னும் நல்லா டீப்பா கத்துக்கணும், நுணுக்கமா கத்துக்கணும். நிறைய உண்மை பொய்யான விஷயங்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் கலைந்து எடுக்கணும். அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜரா வருவோம். அது வரைக்கும் காத்திருப்போம். காலம் வந்து ஒரு பர்சன் ஒரு ஃபீல்ட சூஸ் பண்ணுதுன்னா அது கரெக்டா தான் சூஸ் பண்ணும். அதுக்கு தெரியும் யாரை எந்த பர்சனை கரெக்டான ஒரு ஃபீல்டுக்குள்ள வைக்கணும்ன்றது காலத்துக்கும் நேரத்துக்கும் தெரியுன்றதுனால நான் ஜாதகம் பார்க்கவே மாட்டேன்லாம் சொல்ல வரல. இப்போதைக்கு பார்க்க மாட்டேன். முதல்ல என்னுடைய மைண்ட் செட்டு இந்த ராசி பலன்லாம் ஒரு பொது பலன் தான். ஜோசியத்துல இருக்கக்கூடிய சில உண்மையான பொய்யான விஷயங்களை முழுக்க நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜோசியத்துல ஒரு பேசிக்கான ஒரு அறிவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஜோதிட நல்லன் அப்படிங்கிறது தான் நம்ம சேனல் பேரு, இன்ஸ்டாகிராம் பேரு, எல்லாம் பேரும். ஜோதிட அல்லன்னா அல்லன்றது என்னுடைய பேரை நினைச்சுக்கிறீங்க, அப்படி கிடையாது. அல்லன் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம், ஜோசியர் இல்லை. இப்போ ஒரு கொஸ்டின் வரும், ஜோசியர் இல்லைன்னா நீ எதுக்கு ராசி பலன் சொல்ற, ஜாதகத்தை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்களா இல்ல பக்கத்தோட்டுக்காரன் வந்து உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் போடுவானா? நீங்க தான் உழைக்கணும். நீங்க தான் காலையில இருந்து படிக்கணும், காலையில இருந்து வேலைக்கு போகணும். நீங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கணும் அதை நோக்கி நிறைய எஃபர்ட்டை போட்டுட்டே இருக்கணும்னால உங்க லைஃப் நல்லா இருக்கும்னா நீங்க தான் உழைக்கணும். அதே மாதிரி தான் என்னுடைய எதிர்காலம் அடங்கிய இந்த சாஸ்திரம், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த கலையான ஜோதிட கலையை நான் படிக்கணுமா இல்ல வேற ஒருத்தர் படிக்கணுமா? வேற ஒருத்தர் ஜோசியத்தை படிச்சுட்டு நீ இந்த விஷயத்த இதை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், உன் ஃபெயிலியருக்கு இதுதான் காரணம், நீ அடுத்த வருஷம் இதை பண்ணு,
போன வருஷம் நீ அதை பண்ண, அதனால நீ இந்த ஸ்டேஜ்ல வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில முக்கம் நடிச்சு 3ஆவதா ஒரு ஆள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள விடுறதை நான் விரும்பல. என்னுடைய எதிர்காலம் முழுக்க முழுக்க அடங்கி இந்த ஜோசியத்தை நான் தான் படிக்கணும். அதுதான் வந்து கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். வேற ஒருத்தர் படிச்சுட்டு நீ இதை பண்ணு அதை பண்ணு சொல்றது எந்த விதத்திலும் வந்து கரெக்டான விஷயமா இருக்காது. எப்படி நம்ம வீட்டுல எல்லாருக்கும் சமைக்க தெரியுதோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஜோதிட அறிவுங்கிறது வேணும். ஜோசியங்கிறது எதிர்காலம் எப்படிங்கிறது தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எனக்கு எதிர்காலம் எப்படி தெரிஞ்சுக்க வேண்டிய ஆசைன்னா நீங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டிய தேவையே இருக்காது. நீங்க எல்லாம் பார்க்க வேணாம். ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், ஜோசியத்தின் மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குன்றவங்க நான் சொல்ற விஷயத்தை ஏத்துக்கலாம். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் கூட என்ன சொல்லுவாருன்னா கரெக்டா மருந்து சாப்பிடுங்க, உடம்ப நீங்க பாத்துக்கோங்க, லைஃப்ல நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணுங்க, நீங்க தான் உங்க ஹெல்த்தை பாத்துக்கணும்னு சொல்லுவாரு. உங்க உடம்பையும் நீங்க தான் பாத்துக்கணும். நம்ம எல்லாராலையும் டாக்டர் படிக்க முடியுமான்னு தெரியல, ஆனா எல்லாராலையும் அஸ்ட்ராலஜி கத்துக்க முடியும். ஈஸியா கத்துக்க முடியும். உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்மளால கத்துக்க முடியுன்றனால என்னுடைய சேனல்ல இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜோதிட ரீதியான அடிப்படை அறிவு இருக்க வேண்டியது முக்கியமா நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் ஜோசியத்தை கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்க ஜாதகத்தை நீங்களே ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு வளரணும்னு நான் நினைக்கிறேன்.